Future Vision Study Center, Salem. Next problem lama already negative binomial patholi adha base pannakudiya oru problem paathalam. Suppose that 40% of the item that taken from the end of and the productions line are defective. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஏதாவது மேனுஃபேக்சர் கம்பெனியில் 40% ஆஃப் த ஐட்டம் டேக்கன் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் லைன். அதான் அது ஒரு 40% நம்ம ப்ரொடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆக்சுவலி 40% ப்ரொடக்ஷன்ஸ் லைன் அந்த லாஸ்ட் பாருங்க எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட் மினிட் அந்த லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமில் லைன் அந்த எண்ட் ஆஃப் லைன் ஆர் த டிஃபெக்டிவ்ஸ். அதாவது அப்போ ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன்ஸில் ஏதாவது மேபி அங்கே கூடிய ஏதாவது எரர் இருக்கலாம். மேபி அங்கே கூடிய நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பொருளில் ஏதாவது குறைபாடு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, 40% ஆஃப் ஐட்டமில். ஓகேங்களா, if the items are taken from the line are checked until checked அந்த நம்ம அந்த லைன் என்ன பண்ண போகிறோம், டிஃபெக்டிவ் லைன்ஸை செக் பண்ணுறோம். until the 6 defective item are found கண்டுபிடிக்கிறோம். அது லாஸ்ட்ல அந்த எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் லைன் கண்டுபிடிக்கும் போது எத்தனை டிஃபெக்டிவ்னஸ் இருக்கு, 6 கண்டுபிடிச்சிருக்காங்க. the 6 defective item are the found அது கண்டுபிடிச்சிருக்காங்க. what is the probability that the 12 items are examined? ஓகேங்களா, 12. ஓகேங்களா, டோட்டலாக ப்ராபபிலிட்டி எதை கால்குலேட் பண்ணணும், 12 ஐட்டம்கான ப்ராபபிலிட்டி எக்ஸாமின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எக்ஸாமின் பண்ணக்கூடியதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் the 12 items are examined? நம்ம ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்ஸ் லைன் 40% ஆஃப் ஐட்டம் அந்த ப்ரொடக்ஷன் டேக்கன்ல நம்ம இந்த எண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் லைனில் தான் உங்களுக்கு டிஃபெக்டிவ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. அந்த டிஃபெக்டிவ்னஸை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் த ஐட்டம் டேக்கன் ஃப்ரம் த லைன் அது செக் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், 6 items are defective அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். 6 items are defective அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். சொல்லுறது புரிஞ்சுதா? ஸோ we are the அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 12 ஐட்டம் எக்ஸாம் 12 ஐட்டம் 12 ப்ராடக்ட் நம்ம செக் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும். அதுக்கான ப்ராபபிலிட்டிக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம் பாருங்க. let occurrence of the defective is the defective. ஸோ குறைபாடு உள்ள பொருளை தான் நம்ம அந்த டிஃபெக்டிவ்னஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், ஸோ டிஃபெக்டிவ் ஈஸியா சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த டிஃபெக்டிவ் ஈஸியா டிஃபெக்டிவ் ஒரு ஐட்டமாக நம்ம சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா then we take the find the probability that find the probability there will be நம்ம என்ன தரணும், எக்ஸாமின் எத்தனை கால்குலேட் பண்ண போகிறோம், 12 ஐட்டம்லேருந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ எத்தனை இருக்கும் உங்களுக்கு, 12 minus 6 டிஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா அப்போ 6 என்னவா இருக்கும் உங்களுக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சக்ஸஸ்ங்கிறப்போ ஃபெயிலியர் 12 இருக்கும் அப்படிங்கிறப்போ சக்ஸஸ் என்னவா இருக்கும், ரிமைனிங் 12 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 6 அப்படிங்கிறது சக்சீட் ஆகிறதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ஹியர் த டேட்டா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சக்ஸஸ் அப்படிங்கிறது பிங்கிறது நம்ம எடுத்துக்கோம். அப்படிங்கிறது 40% ஆஃப் தி டேர்ம் எடுத்துக்கிறோம் இல்லையா, தட் இஸ் 40 டிவைட் பை பர்சன்டேஜ் அப்படிங்கிறனால 100 டிவைட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு டேர்ம் என்ன வரும் உங்களுக்கு பாருங்கள். ஸோ நம்ம எழுதலாம் இல்லையா, 0 0 நம்ம ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 2s are 4 and 5 2s are 10. ஓகேங்களா, ஸோ இப்போ டேர்ம் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்ன வரும் உங்களுக்கு, 2 டிவைட் பை 5 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, 40% ஆஃப் மேனுஃபேக்சர் கம்பெனி. ஓகேவா, ஸோ இதில் நம்ம கியூவோட வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை 5 இருக்கு இல்லையா, அதுலேருந்து இப்போ 1 மைனஸ் 2 டிவைட் பை 5 அப்படின்னா தட் இஸ் 2 டிவைட் பை 5 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2னா தட் இஸ் 3 டிவைட் பை 5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. தட் இஸ் 3 டிவைட் பை 5. இப்போ ஆக்சுவலி நம்ம அப்படி எழுதலாம், இல்லைன்னா டெசிமலில் கொடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் நம்ம எப்படி டெசிமலில் கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்,
ஸோ அப்போ டெசிமல் எழுதுகிறப்போ பாயிண்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம். ஸோ எழுதுகிறப்போ 2/5 அப்படிங்கிறப்ப என்ன எழுதலாம், பாயிண்டில் டெசிமல் எழுதலாம் இல்லையா. ஸோ 0.4 அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இது 0.6 அப்படிங்கிற நம்ம எழுதுவோம். ஸோ தட் நம்ம எழுத பார்க்கலாம் 2 எழுதுகிறோம் இல்லையா. டெசிமல் எழுதினாலும் டெசிமல் எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டேர்ம் என்ன வரும், 2 5 எழுத போகிறோம். ஸோ டெசிமல் 0 போடுவோம். ஸோ 4 5s are 20. ஸோ அதை நம்ம டெசிமலை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், உங்களுக்கு 0.4 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. இப்போ 0.4ன்னு சொல்லலாம். இப்போ இது 0.4 1லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது இதோட வேலை என்னவாக இருக்கும், உங்களுக்கு 0.6 தான் இருக்கும். இது 0.6. ஓகேங்களா. ப்ராபர்ட்டி ஆஃப் தி சக்ஸஸ் தெரியும், ப்ராபர்ட்டி ஆஃப் தி ஃபெயிலியரை கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னோட வேல்யூ என்னங்கிறது தெரியணும். ஓகேங்களா. இப்போ டேர்ம் என்ன தெரியும் உங்களுக்கு, எக்ஸாமின் ஆரோட வேல்யூ என்ன தெரியும், ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் தி சக்ஸஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம், 6ன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா. 6 சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள் என்னோட வேல்யூ என்ன சொல்லலாம், தட் இஸ் n இஸ் ஈக்குவல் எத்தனை எக்ஸாமின் பண்ண போகிறோம், 12 எக்ஸாமின் பண்ண போகிறோம் இல்லையா. தட் இஸ் 12 எக்ஸாமின் அப்படிங்கிறனால 12 எடுத்துக்க போகிறோம். சொல்ல புரிஞ்சது இல்லையா. ஸோ 12 தான் எக்ஸாமின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும் இல்லையா. தட் இஸ் P of n is equal to n minus 1 C of r minus 1 தெரியும் இல்லையா. n minus 1 into C of r minus 1 into P power r and Q power P power r and Q power P power r into Q power x. So that is x அப்படிங்கிறதப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், that is term of நம்ம என்ன எழுத போகிறோம், n minus x, that is n minus or that is n minus or நம்ம சாரி n minus or. ஓகேங்களா. n minus r. இப்போ நம்ம ரிசல்ட் நமக்கு என்னோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும் இல்லையா. ஸோ PQவோட வேல்யூ தெரியும், இல்லை சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ டேர்ம் என்ன இருக்கும், NC என்னோட வேல்யூ என்ன தெரியும், 12 minus 1. ஸோ C ஆரோட வேல்யூ தெரியும் இல்லையா, காம்பினேஷன் ஆரோட வேல்யூ என்ன இருக்கும், 6 minus 1 இன்ட்டு Pயோட வேல்யூ என்ன தெரியும் இல்லையா, 0.4. ஓகேவா. 0.4 பவர் 6 இன்ட்டு இங்கே டேர்ம் என்ன, Q பவர் இல்லையா, Qவோட வேல்யூ என்ன தெரியும், 0.6. ஸோ n minus r அப்படிங்கிறப்போ என்னோட வேல்யூ என்ன தெரியும் இல்லையா, 12 minus 6 that is equal to 6. எழுதியாச்சா. இப்போ therefore இப்போ டேர்ம் எழுதுக்கு பார்க்கலாம். 12 minus 1 that is 11C5 பாயிண்ட் பேசஸ் நம்ம ஆல்ரெடி பவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹோல் பவரில் எழுதலாம். 0.4 into 0.6 என்ன எழுதலாம், 2 4s are 20, 2 6 are 24. ஸோ 0.24 மல்டிபிள் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 6 எழுதலாம் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 11C5 காம்பினேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். 11 into 5 நம்பர்ஸாக எழுத போகிறோம், டிக்ரீசிங் 11 10 நெக்ஸ்ட் என்ன டேர்ம் வரும் உங்களுக்கு, 9 8 and 7 1 2 3 4 5 வந்துருச்சு. டினாமினேட்டர் டேர்ம்ஸ் பாருங்க, 5 இன்க்ரீசிங் 1 2 3 4 5. ஸோ இதை எலிமினேட் பண்ண முடிஞ்சா எலிமினேட் பண்ண பார்க்கலாம். ஸோ 1 5s are 5 2 5s are 10. ஸோ இந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா. 3 3 3 3s are 9. ஓகேங்களா. பாருங்க 4s are 4 2 4s are 8. ஓகேங்களா. அப்போ பாருங்க 3 into 2 6 6 into 11 6 into 11 that is 66 6 into 11 that is 66 66 into 7 66 into 7. ஓகேவா. ஸோ பாருங்க 42 remaining 4 again என்ன பண்ண போகிறோம். ஸோ டேர்ம் என்ன இருக்குது, ஆக்சுவலி 6 again 6 7s are 42 42 ஆக்சுவலி எழுதுகிறப்போ 46 4 தட் இஸ் டேர்ம் என்ன வரும் உங்களுக்கு 462. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து 462 இருக்குது. ஸோ 0.24 நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, எத்தனை பவர்ஸில் இருக்குது, 6 இருக்குது. அப்போ டேர்ம் என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க 0.4 into 0.4. இப்போ டேர்ம் 6 டைம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படின்னா 0.00019 அப்படிங்கிற ஒரு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு வேல்யூஸ். ஃபைனலாக இது ரெண்டு டேர்ம் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 0.011 அப்படின்னா 0.0088
0 actually 0.088. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிமலாக நமக்கு கிடச்சிருக்கும். தட் இஸ் 12 எக்ஸாம்பிள். தட் இஸ் P of 12ஓட வேல்யூ. P of 12ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 0.88 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்ல பாருங்க, 40% of defective in the item in the taken in the from the end of the productions line. Probability of the success நான் எடுத்துக்கு P எடுத்துக்கு போகிறோம் 40% அப்படின்னா that is 2.5. that is equal to என்ன எழுதிக்கலாம்? 0.4 எழுதிட்டோம். ஃபெயிலியர்ஸ் Q அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபெயிலியர்ஸ், அதுலேருந்து நம்ம 1 மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி சக்ஸஸ் எழுதுனா Qன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ எக்ஸாமின் நம்ம எடுத்துக்க போகிற சக்ஸஸ் எவ்வளோ சக்ஸஸ் கிடைக்க போகுது? 12 எக்ஸாமின் பண்ணும்போது எவ்வளோ சக்ஸஸ் கிடைக்குது? டிஃபெக்டிவ் நம்ம டிஃபெக்டிவ்னஸ் மட்டும் தான் சக்ஸஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ எத்தனை இருக்கும்? 12லேருந்து 6 போயிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது 6 ஆகிடும் இல்லையா? ஸோ ரிமைனிங் என்னது? எவ்வளோ எக்ஸாமின் பண்ணுறோம் அதுதான் நம்ம ரேண்டம் வேரியபிள் சொன்னோம். அப்போ எவ்வளோ எக்ஸாமின் பண்ணுறோம்? 12 எக்ஸாமின் பண்ணுறோம். அப்போ 12 என்னங்கிறது 12 எடுத்துக்கிட்டோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் நெகட்டிவ் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரியும். Pn is equal to NC1. So combination of NC1 CR minus 1. So P power R into Q power N minus R அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்ம என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ P and Q ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த கொடுத்துருக்கு என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் த 12 items ஆர் எக்ஸாம். 12 ஐட்டம் எக்ஸாமின் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராபபிள் வேல்யூ என்னவா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? இந்த நெகட்டிவ் பைனாமியலோட வேல்யூ 0.088 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் பார்க்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி ப்ராப்ளம் இந்த டைப்பில் அதிகமாக ரைஸ் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்பர் ஜியோமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர் ஜியோமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். Hypergeometric distribution. So the hypergeometric distributions is arise the sampling distribution. Sampling எடுக்கிறோம் இல்லையா? sampling இந்த இது sampling with the replacement of the declement the populations அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ரெண்டு கேட்டகரிஸாக சொல்ல போகிறோம். சாம்பிளிங்கில் எடுக்கிறோம் இல்லையா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ப்ராபபிலிட்டி தியரி நம்ம டிஃபைன் பண்ணுறப்போ எப்படின்னா ப்ராபபிள் ஏதாவது ஒரு டேர்மை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்க போகிறோம். அதில் ஒரே டேர்மையாக நம்ம 2 டைப்பாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்க போகிறது அந்த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு என்ன சொல்லுவோம்? ஒரு பாக்ஸஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய பாக்ஸஸ் எடுத்துக்கிறோம். அதில் நமக்கு டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் n கைண்ட்ஸ் ஆஃப் பால் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் n பால்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பாக்ஸ் ஒரு அதான் யான் கொடுத்துருப்பாங்க. ஒரு யானில் எத்தனை பால்ஸ் இருக்குது? n பால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. n பால் இருக்குது. அந்த n பால் 2 கைண்ட்ஸ் ஆஃப் பால் இருக்குது. அது என்னது? பிளாக் பால் அண்ட் ஒயிட் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்க n பால் இருக்குது. அதில் k அப்படிங்கிறது n டோட்டல் பால்ஸ் வந்து n கேபிட்டல் N. ஓகேங்களா? இதில் ஆக்சுவலி நம்ம எடுத்துக்க போகிறது n பால்ஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த n பால் நம்ம எடுத்துக்கிறதுல எத்தனை n பால்ல என்னவா இருக்கும் அப்படின்னா ஒயிட் பால்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் k ஒயிட் பால்ஸ் இருக்கு. அப்படின்னா ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? இன்னொரு பால் என்ன இருக்கும்? பிளாக் பால் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ பிளாக் பால் எவ்வளோ இருக்கும்? பிளாக் பால்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ பிளாக் பால் எவ்வளோ இருக்குது? k பால்னா என்ன இருக்கும்? ஸோ என்னங்கிறது டோட்டல் பால்ஸ். இதில் ஒயிட் பால் இருக்குது. ரிமைனிங் என்ன எல்லாமே பிளாக் பாலாக தான் இருக்கும். அப்போ n மைனஸ் k அப்படிங்கிறது என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஸோ n மைனஸ் k அப்படிங்கிறதா பிளாக் பாலோட கவுண்டர் எடுத்துக்கும். ஸோ என்னங்கிறது அந்த யானில் இருக்க ஒரு பெரிய பாக்ஸில் இருக்கக்கூடிய பாலோட கவுண்டர் வச்சுக்கோங்க. அந்த பால் கவுண்டர்லேருந்து k ஒயிட் பால்ஸ் இருக்குது. n மைனஸ் கேங்கிறது என்னது? பிளாக் பால்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது கொடுத்துருக்கிறத ஒரு டேட்டாஸ். ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை பால்ஸ் எடுக்கிறோம்? the probability of the n balls drawn. ஓகேங்களா? அப்போ எத்தனை பால் இது? n ball is drawn. ஓகேங்களா? small n ball is drawn. எத்தனை பால் எடுக்கிறோம்? ப்ராபபிலிட்டி எதுக்கு போகிறோம்? இதுக்கு தான் எடுக்க போகிறோம். எத்தனை பால் எடுக்கிறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அதில் எத்தனை பால் நம்ம டோட்டலாக இதில் எடுக்க போகிற பால்ஸ் வந்து என்னது இருக்கு? கேபிட்டல் n பால்ஸ் இருக்கு. அதில் எடுத்துக்கூடிய எத்தனை பால் எடுக்க போகிறோம்? k ஒயிட் பால் இருக்கு. n மைனஸ் k வந்து
black ball இருக்கு அதுல நம்ம எடுத்துக்கூடிய பால் n பால் small n balls மட்டும் நான் எடுத்துக்கிறேன் small n balls எடுத்துக்கிறோம் ஓகேங்களா small n ball எடுத்துக்கிறோம் அப்படினா இந்த n ballல இருக்கக்கூடிய இந்த n ballல நம்ம probability of this success அப்படி சொல்லலையா probability of this success அப்படிங்கிறது இந்த இடத்துல r balls வந்து என்னவா இருக்கணும் white ball r is a white ball so probability of the success அப்படிங்க சொல்றோம் இல்லையா probability of the success அப்படிங்கிறது r தான் நம்ம சொல்றோம் probability of the success தான் நம்ம சொல்றோம் so probability of the success அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம r அப்படிங்க நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ r ball அப்படிங்கிறது white-ஆ இருந்தது அப்படினா இந்த n ல இருக்கக்கூடியது என்ன ரிமைனிங் என்னவா இருக்கும் black ball என்னவா இருக்கும் n ல இருந்து small n ல இருந்து r white ball எடுத்துட்டோம் அப்படினா so black ball count என்னவா இருக்கும் n - r அப்படிங்கிறது என்னவா இருக்கும் உங்களுக்கு black ball-ஆ இருக்கும் so two categories பாருங்க இப்போ இது ஒரு கேட்டகரிஸா சொல்லிட்டோம் ஒரு yarnல எத்தனை balls இருக்கு கேபிட்டல் n balls இருக்கு அதுல k white ball இருக்கு n - k வந்து black ball இருக்கு ஓகேவா அடுத்த கேட்டகரியில அந்த கேபிட்டல் n ball ல இருந்து நம்ம எத்தனை balls எடுக்கிறோம் small n balls எடுக்கிறோம் டிரா பண்றோம் அந்த டிரா பண்றதுல r white ball இருக்கு n - r வந்து black ball இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ two categories நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் are you clear so two parts split பண்ணிட்டோம் இல்லையா இப்போ probability of this success r அப்படிங்கனா probability of this success அப்படினு சொன்னோம்னா இதுக்கான probability mass functions probability distributions எப்படி இருக்கும் அப்படி probability mass functions or probability distribution functions எப்படி இருக்கும் probability distribution functions எப்படி இருக்கும் அப்படினா இப்போ இது first category சொல்றோம் this two declamations of population சொன்னோம் இல்லையா the declamatous populations அப்படிங்கறத இது ரெண்டு கேட்டகரிஸ் சொல்றோம் ரெண்டு டைப்ஸ் அப்படிங்கறத declamatous அப்படி சொல்றோம் declamatous ஓகேங்களா சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கான probability mass function அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படினா that is p of r is equal to பாருங்க எத்தனை balls இருக்கு white balls நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம் white ball அப்படிங்கிறது என்னது k white ball இதுல r white balls இருக்கு அப்போ k combination of r ஓகேங்களா நெக்ஸ்ட் black ball ஓடது நெக்ஸ்ட் black ball என்னது n - k into small n - r அப்போ n - k combination of n - r are you clear இது எதுல எடுக்கறோம் அப்படிங்கிறது டோட்டல் probability அப்படிங்கிறது இது black ball or white ball இப்போ டோட்டல் காம்பினேஷன் நமக்கு தெரியும் இல்லையா எத்தனை balls இருக்கு கேபிட்டல் n ball இருக்கு காம்பினேஷன் ஆஃப் எத்தனை balls டிரா பண்றோம் n balls டிரா பண்றோம் are you clear ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன கிளியரா தெரிஞ்சுக்கோங்க பாருங்க n combination of r into n capital N minus k combination of n minus r is divided by n combination of capital N combination of small n பாருங்க என்ன கிளியரா புரிஞ்சுக்கோங்க டோட்டல் பால் அப்படிங்கிறது கேபிட்டல் n எடுத்துட்டோம் அப்படினா அதுல ஒயிட் பால் அப்படிங்கிறது k ஒயிட் பால் இருக்கு n minus k கேபிட்டல் n minus k ங்கற black balls இருக்கு ஓகேங்களா இப்போ டோட்டலா இவ்வளவு இருக்கு இந்த கேட்டகரியில இருந்து நான் எத்தனை பால்ஸ் எடுக்கிறேன் n balls நான் வெளிய எடுத்துக்கிறேன் n balls வெளிய எடுக்க போறேன் அந்த n ballல r ball அப்படிங்கிறது அந்த n ball ல இருந்து ஸ்மால் n ball ல இருந்து r white ball எடுக்கிறோம் சோ n minus r வந்து black balls எடுக்கிறோம் ஓகேங்களா இப்போ r அப்படிங்கறத probability of the success நம்ம r white ball எடுக்கிறதுக்கான possibilities பார்க்கறப்போ p of r is equal to என்ன சொல்லுவோம் kcr into n minus k combination of n minus r is divided by the capital N combination of the small n ஓகேங்களா சோ இப்போ r ங்கற வேல்யூஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு r அப்படிங்கிறது if r is equal to 0 1 2 3 etc up to terms etc போயிட்டே இருக்கும் இல்லையா up to terms வரைக்கும் உங்களுக்கு போயிட்டே இருக்கு எத்தனை balls இருக்கோ அத்தனை எத்தனை balls நம்ம டோட்டலா எடுக்கிறோம் டிரா பண்றோம் n balls டிரா பண்றோம் இல்லையா n ball r ஓட வேல்யூ 0 1 2 3 up to எத்தனை balls எடுக்கிறோம் n balls small n balls வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா இப்போ r ஓட வேல்யூல நமக்கு எப்படி இருக்கு பாருங்க r ஓட வேல்யூ எப்படி இருக்குங்க 0 1 2 3 அப்படிங்கற ஒரு டிஸ்கிரீட் வேல்யூவா இருக்கு இல்லையா r ஓட வேல்யூல எப்படி இருக்கு ஒரு டிஸ்கிரீட்டா இருக்கு r ஓட வேல்யூல எப்படி இருக்கு டிஸ்கிரீட்டா இருக்கு ஓகேவா இதுல அதனால இப்ப இது என்னது ஹைப்பர் ஜியோமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எப்படி சொல்லுவோம் एक्चुअली டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் சோ அந்த another கண்டிஷன்ஸ் என்னன்னா r ஓட வேல்யூ r ங்கிறது up to என்ன இருக்கு n ball டிரா பண்றோம் n ங்கிறது எதை விட n அப்படிங்கிறது நம்ம டிரா பண்ற பால்ஸ் ஆனா அதை விட எப்படி பெருசா இருக்கு எது பெருசா இருக்கு கேபிட்டல் n அப்படிங்கிறது பெருசா இருக்கும் இல்லையா ஆமா இல்லையா at the same time இங்க k ங்கிறது என்னது probability of the actually white ball அப்போ நீங்க கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படினா சோ another comparisons r less than or equal to k
r less than or equal to k. எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க இந்த ஒயிட் பால் இருந்து பாருங்க ஒயிட் பால் எடுக்கிறோம் கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய ஒயிட் பாலோட கவுண்ட் தான் அதிகமா இருக்கும் இதுல இருந்து தான் ஒரு n பால்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா எதுதான் லார்ஜரா இருக்கும் kங்கிறதோட ஒயிட் பால் தான் லார்ஜரா இருக்கும் அதுல இருந்து எடுக்கிறதா இந்த r பால்ஸ் இருக்கும் ஓகேங்களா k ஒயிட் பால்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில பால்ஸ் மேபி அங்க இருக்கக்கூடிய எல்லா ஒயிட் பாலும் எடுக்கிறோம் அதனால தான் நம்ம r less than or equal to k நம்ம டிஃபைன் பண்றோம் மேபி அங்க இருக்க எல்லா ஒயிட் பால் கூட எடுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா so that is r less than or equal to k என்றத நம்ம டிஃபைன் பண்றதுக்கான பர்பஸ் அதுதான் so hypergeometrical distribution of formula ஞாபகம் வச்சுக்கோ probability mass functions p of r is equal to a k combination of r into n minus k of combination of n minus r they enter the whole divided by the இது capital N combination of the small n ஓகேங்களா this is a hypergeometrical distribution ஓட probability mass function ஓட formula ஓகேங்களா இப்போ இதுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஓகேங்களா ரிசல்ட்ஸ் so the first நம்ம என்ன ரிசல்ட்ஸ் சொல்ல போறோம் அப்படினா is first one நம்ம என்ன சொல்ல போறோம் a is a discrete distributions so hypergeometrical distribution என்னவா இருக்கும் is a discrete type of distribution hypergeometrical distribution is this is a discrete distributions is a discrete அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா செகண்ட் இதோட parameters so parameter of the parameters of the hypergeometric distribution என்னவா hypergeometrical distribution ஓட parameters அப்படினா நாம என்னவா டிஃபைன் பண்றோம் அப்படினா that is parameters are capital N ங்கிறது அதோட count அதல k white balls எடுத்துக்கறோம் probability of the success அப்படினா இப்போ அதுல இருந்து எத்தனை balls டிரா பண்றோம் and n balls டிரா பண்றோம் capital N ங்கிறது total balls இந்த yarnல இருக்க total balls small ங்கிறது டிரா பண்ணக்கூடிய balls இப்போ k ங்கிறது probability of the success இப்போ white balls இருக்கிறதுக்கான probability of k ங்கிறது probability of the success கான ஃபார்முலா ஓகேங்களா next third one இப்போ hypergeometrical distribution ஓட mean and variance கான ஃபார்முலா பார்க்கலாம் mean கான ஃபார்முலா பாருங்க mean is equal to mu னு சொல்லலாம் mu is equal to என்ன சொல்லலாம் mu is equal to n already n ball ல இருந்து நம்ம k white balls எடுக்கிறோம் அப்படினா divided by capital N so nk divided by capital N that is a mean value ஓகேங்களா are you clear so mean value next variance so variance is equal to sigma square which is equal to எப்படி சொல்ல போறோம் பாருங்க variance ஓட ஃபார்முலா நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படினா for example k into variance formula k into n minus k into small n into n minus capital N minus small n ஓகேங்களா capital N minus small n is divided by n square into n square into n minus 1 n square into n minus 1 that is a variance கான ஃபார்முலா so இதையே இன்னும் ஆல்டர்னேட்டிவா வேற எப்படி வேரியன்ஸ் ஃபார்முலா வேற எப்படி டைப்பா சொல்லலாம் அப்படினா இதை இப்போ இன்னும் வேற மாடிஃபை சொல்ல பாருங்க variance next third point liye sigma square is equal to so another formula எப்படி எழுத போறோம் பாத்துக்கோங்க nk divided by capital N ஓகேங்களா பாருங்க nk divided by n square ல ஒரு n எடுத்துட்டோம் next into next எழுத போறோம் n minus k divided by n ஓகேவா into term எனக்கு remaining என்ன இருக்கு பாருங்க capital N minus n divided by capital N minus 1 ஓகேவா so இத நாம எப்படி இன்னும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படினா that is nk divided by capital N so அந்த term எப்படி எழுத போறோம் பாருங்க இந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 minus k divided by n ஆயிடும் ஓகேங்களா இது ரெண்டு காமன் எழுதுறப்போ next இது another formula எழுதுறப்போ 1 minus so எழுதலாம் n minus 1 divided by capital N minus 1 எழுதலாம்
Okay va? So this is also variance formula. Okay la, variance இப்படி சொல்லலாம் k into n minus k into n into capital N minus n, the whole divided by n square into n minus 1 எழுதலாம். or another formula எப்படி எழுதலாம், nk divided by n. இந்த ஃபார்ம் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ளிட் பண்ணாம இந்த ஃபார்ம்ல எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதே டேர்ம் என்னது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி சொல்லலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு root of k into n minus k into n into capital N minus n is divided by n square into n minus 1. This is a standard deviation formula. This is a standard deviation for the distributions. So ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் k அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் இல்லையா, நமக்கு கேபிட்டல் n அப்படிங்கிறது என்னது, வேர் கேபிட்டல் n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் the elements, total number of the elements. நம்ம பால் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அப்ப நம்ம ஜெனரலா இதுக்கு பால் மார்க் சொல்ல போறோம். so total number of the elements. ஓகேங்களா, n அப்படிங்கிறது, ஸ்மால் n அப்படிங்கிறது sample size or number of the element is drawn. எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம டிரா பண்றோம் அப்படிங்கிறது தான் n. ஓகேங்களா, கேபிட்டல் n தெரியும், ஸ்மால் n தெரியும். k அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் சக்சஸ். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி நம்பர் ஆஃப் தி சக்சஸ். so number of the success, number of the success. so k ங்கிறது தெரியும், n தெரியும், கேபிட்டல் n தெரியும். புரியுது இல்லையா, அன்னோன்ஸ் எல்லாமே புரியுது இல்லையா. so k கேபிட்டல் nங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம், n அப்படிங்கிறது சாம்பிள் சைஸ் ஆர் நம்பர் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ட்ரான்லாம். அதுல நம்பர் ஆஃப் தி சக்சஸ் அப்படிங்கிறது kங்கிறது தான் நம்பர் ஆஃப் தி சக்சஸ் அப்படிங்கிறது. ஒயிட் பால்ஸ் அப்படி நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஒயிட் பால்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒயிட் பால் எடுக்கிறது நம்பர் ஆஃப் தி சக்சஸ் அப்படிங்கிறது தான் நம்ம kன்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ மீன்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, nk டிவைட் பை கேபிட்டல் n. இப்போ வேரியன்ஸ் ஃபார்முலா சொல்லிட்டோம், வேரியன்ஸ்ல இருந்து நம்ம அதுல இருந்து என்ன பண்ணிவிடும், ஸ்டாண்டர்ட் டேவியேஷனோட ஃபார்முலாஸும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ரிசல்ட். Next fourth result, regression relations. Fourth result, regression forms. Regression relation. So regression relation அப்படினா that is a p of r plus 1 which is equal to p of r plus 1 which is equal to n minus r into k minus r is divided by capital N. So that is r plus 1, that is r plus 1 into capital N minus k minus n plus r plus 1. ஓகேங்களா, n minus the regression relation n minus r into. So n அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்பர் ஆஃப் drawn the ball. r அப்படிங்கிறது probability of the success. நெக்ஸ்ட் r அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கிறது ப்ராபபிலிட்டி. ஸோ k அப்படிங்கிறது சக்சஸ், நம்பர் ஆஃப் தி சக்சஸ். r அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. ஓகேங்க, இந்த r பிளஸ் 1 நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி, நெக்ஸ்ட் k அப்படிங்கிறது தெரியும், n தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம் என்னதுனா இன்ட்டு p of r இன்ட்டு p of r n minus r இன்ட்டு k minus r divided by r plus 1 into n minus k into minus n plus r plus 1 அப்படிங்கிறது தான் ஸோ ரெக்ரெஷன்ஸ் ஃபார்ம். ஓகேவா, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, n tends to infinity. அதே மாதிரி தான் நம்ம என்ன கொடுக்க போறோம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நமக்கு என்னவா கொடுக்குது அப்படின்னா, ஹைப்பர் ஜியோமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் டென்ஸ் டு இஸ் a limiting case of the binomial distribution, is a limiting case of the binomial distributions. அப்போ கேபிட்டல் n tends to infinity அப்படின்னா, கேபிட்டல் n tends to infinity அப்படின்னா that is k divided by capital n approaches to என்னவா இருக்கும், உங்களுக்கு approaches to p ஆ இருக்கும், probability of this success ஆ இருக்கும். ஓகேவா, என்னோட வேல்யூ அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி ஆகுதுன்னா k டிவைட் பை n அப்ரோச்சஸ் டு என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சக்சஸ்க்கு நம்ம போகும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஹைப்பர் ஜியோமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டென்ஸ் டு லிமிட்டிங் கேஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக கிடைக்கும். இஸ் லிமிட்டிங் கேசஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டென்ஸ் டு பைனாமியல். ஓகேங்களா, என்னவா மாறுது, ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்.
is a hypergeometric distribution. Tends to என்னவா மாறுது உங்களுக்கு binomial மாறுது. is a binomial distribution. So that's binomial distribution. For n tends to infinity, k divided by n tends to p ஆகும்போது hypergeometrical distribution என்னவா கன்வெர்ட் ஆகும் binomial distribution-ஆ கன்வெர்ட் ஆகும். இதுதான் நம்ம இப்படி சொல்லுவோம் h of இதுக்கு என்னென்ன பாராமீட்டர் சொல்லுவோம் கேபிட்டல் n, ஸ்மால் n, r or k ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா பாராமீட்டர் சொல்ல போறோம் இல்லையா. it tends to binomial distribution ஓட பாராமீட்டர் என்ன சொல்லுவோம் b of n, p ன்னு சொல்லுவோம். b of n, p சொல்ல புரியுது இல்லையா. ஹைப்பர் ஜியோமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு என்னவா மாறுது பைனாமியல் ஆகுது. எப்போ அப்படின்னா கேபிட்டல் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, k divided by n வந்துங்கிறது என்னவா இருக்கும் டென்ஸ் டு p இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சக்சஸா இருக்கும்போது. ஸோ ஹைப்பர் ஜியோமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கன்வெர்ட் ஆகுது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா கன்வெர்ட் ஆகுது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சி இம்பார்ட்டன்ட் ஒன் பாயிண்ட். எந்த கண்டிஷன்ஸ் நம்ம கேட்பாங்க மோஸ்ட்லி இந்த லிமிட்டிங் கண்டிஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருக்கோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க நம்ம பாய்சானுக்கு பார்த்தோம். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம என்ன சொன்னோம் இந்த ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் நம்ம பாய்சான் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் பைனாமியலாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. நெக்ஸ்ட் பாய்சானுங்கிறது நம்ம நெகட்டிவ் பைனாமியலுக்காக கன்வெர்ட் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எங்கே ஹைப்பர் ஜியோமெட்ரிக் அது பைனாமியல் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட்டிங் கண்டிஷன்ஸ் என்ன சொல்ல போறோம்னு பார்த்துக்கோங்க. எப்போ வந்து n tends to infinity பாருங்க n tends to infinity சொல்ல போகிறோம். அந்த டைமில் எப்போ n tends to infinity இருக்கும்போது பிங்கிறது வெரி ஸ்மாலாக இருக்கும். அப்போ என்பியோட வேல்யூ தட் இஸ் லாம்டா, அதாவது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட லாம்டா வேல்யூ எப்படி இருக்கும் ஃபைனட்டாக இருக்கும் அப்படிங்கிறது லிமிட்டிங் கண்டிஷன்ஸ். அதாவது பைனாமியல்லேருந்து பாய்சனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம் நெகட்டிவ்க்கு அதில் பார்த்தோம். நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம் பைனாமியல் வந்து நெகட்டிவ் பாய்சான் வந்து நெகட்டிவ் பைனாமியலாக கன்வெர்ட் ஆகுது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹைப்பர் ஜியோமெட்ரிக் வந்து பைனாமியலாக கன்வெர்ட் ஆகுறதும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி லிமிட்டிங் கேசஸ் எந்த பாயிண்ட்ல அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கிளியராக கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்போ கொஸ்டின் கேட்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். எந்த டேர்மில் கன்வெர்ட் ஆகுது என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலாஸும் ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கூட பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா. அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்க read the problem. Suppose and the employer randomly employers selected randomly. ஓகேங்களா. The 3 new employees from the total of the 10 applicants. ஓகேங்களா. ஸோ எத்தனை பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் 10 பேர் அப்ளிகேஷன்ஸ் ஒரு எம்ப்ளாயி அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் அவங்களுக்கு தேவையானது 3 மெம்பர்ஸ் தேவைப்படுது. ஆக்சுவலி அந்த பிளேசஸ்க்கு இந்த ஒரு சம் கேட்டகரிஸ் ஆஃப் பொசிஷனுக்கு நம்ம 3 மெம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த செலக்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு நம்ம 10 அப்ளிகன்ஸ் இருக்காங்க. அந்த 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 10 மெம்பர்ஸ்லேருந்து நம்ம 3 எம்ப்ளாயிஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நியூ எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அந்த 10 எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஓகேங்களா அதில் 6 அப்ளிகன்ட் வந்து மென்னாகவும் 4 அப்ளிகன்ட் வந்து விமனாகவும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இதில் முடிஞ்சு கேட்டகரி. ஓகேப்பா. இப்போ ஒரு செட் ஆஃப் முடிஞ்சது இல்லையா. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆர் பி தி நம்பர் ஆஃப் விமன் ஹூ ஆர் திஸ் இயர். அதில் இருக்கக்கூடிய இதில் விமன்ஸ் இருக்கு இல்லையா. அதில் or be a number of women are the selected. விமனை செலக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெர் இஸ் ப்ராபபிலிட்டியில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டைப்பில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதில் விமனாக இருக்குது ஃபர்ஸ்ட் அந்த கைண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சொல்லுறது புரிஞ்சுது இல்லையா. ஸோ சால்வ் பண்ணலாம். பாருங்கள் கொடுத்துருக்கு ஹிவர் த டேட்டாஸ் கிவன் தட் த சொல்யூஷன். பாருங்க கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா. எத்தனை பேர் அப்ளிகன்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ 10. ஓகேங்களா. இதில் இந்த 10 மெம்பர்ஸில் நம்ம எத்தனை பேர் எடுக்க போகிறோம் ஆக்சுவலி ட்ரா நம்ம பார்த்தல நம்பர் ஆஃப் பாஸ் ட்ரான்னு சொன்னோம். இப்போ நம்ம எம்ப்ளாயி எத்தனை பேர் எடுக்க போகிறோம் ஸ்மால் என். அப்போ அதுலேருந்து நம்ம 10லேருந்து நம்ம எத்தனை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஸ்மால் என் அப்படிங்கிறது தட் இஸ் 3 எடுக்க போகிறோம். ஓகேங்களா. இதில் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் யாரை மீன் பண்ண ஆக்சுவலி நம்ம எடுத்துக்க போகிறது ப்ராபபிலிட்டி கேட்குறது எதுலேருந்து ஆறுங்கிறது எதாவது நம்ம மீன் பண்ணுற விமனாக இருக்கணுங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்.
விமன். அந்த விமன் டோட்டலா இருக்க 10 விமன்ல எத்தனை விமன்ஸ் ஆக்சுவலி இருக்காங்க? 4 விமன்ஸ் இருக்காங்க. அப்போ கேங்கிறது என்னவா எடுத்துக்கலாம்? 4 எடுத்துக்கிட்டோம். கேங்கிறது 4 எடுத்துக்கிட்டோம். சாரி கிளியர்? பாருங்க டோட்டலா 10 அப்ளிகன்ஸ் இருக்காங்க. 10 எடுத்துக்கிட்டோம். அதுல எத்தனை நம்ம டிரா பண்ண போறோம் ஆக்சுவலி? ஸோ 3 applicants ஆர் எம்ப்ளாயீஸ் ஆர் ஹியர். 3 மெம்பர்ஸை நான் செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? 3 தான் எடுக்க போறோம். அந்த 3ங்கிறது எதுலேருந்து எடுக்க போறோம் ஆக்சுவலி? 3 அந்த 3ங்கிறது 3 ஃபேக்கல்டிஸும் எப்படி இருக்கும்? 3 எம்ப்ளாயும் எதில் இருக்கும் ஆக்சுவலி? விமனாக இருக்கும் அப்படிங்கிறது. ப்ராப்ளி அது சக்ஸஸ் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி 4லேருந்து நான் எடுக்க போகிறோம். 4லேருந்து 3 எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ அதை நோட் பண்ணி வச்சு இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க? மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ மீன்கான ஃபார்ம்ல தெரியும் இல்லையா? தட் இஸ் மீன் இஸ் ஈக்குவல் டு மியூன்னு சொல்லலாம். மியூ நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸோ ஸ்மால் n இன்ட்டு கே டிவைட் பை கேபிட்டல் என். ஸ்மால் என்னங்கிறது என்ன தெரியும்? 3 தெரியும். கேங்கிறது என்ன தெரியும்? 4 தெரியும். டிவைட் பை கேபிட்டல் என் அப்படிங்கிறது 10. தட் இஸ் 12 டிவைட் பை 10. 12 டிவைட் பை 10. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 6 டிவைட் பை 5ன்னு சொல்லலாமா? 6 டிவைட் பை 5 டெசிமலில் சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 50 அப்படின்னா 65 ஒரு 1 உங்கள் 1 வரும் இல்லையா? 1.2 வரும் இல்லையா? ஸோ மீன் அப்படிங்கிறதோட வேலை என்ன கால்குலேட் பண்ணிட்டோம்? தட் இஸ் மீன் இஸ் ஈக்குவல் டு 1.2 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. வேரியன்ஸோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். வேரியன்ஸ் ஸோ மீனோட வேல்யூ 6.5. இப்போ வேரியன்ஸோட வேல்யூ என்ன கேட்கலாம்? வேரியன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் பாருங்க. வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? கேபிட்டல் என். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் என் இன்ட்டு பாருங்க கேபிட்டல் நம்ம எடுத்துக்க போகிறது கேங்கிற டைப் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ விமனாக இருக்கிறதுக்கு கே இன்ட்டு. ஸோ அப்போ டோட்டல் இருந்து எத்தனை விமன் போயிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது? கே விமன்ஸ் தான் மென்னோட டைப் இன்ட்டு எத்தனை பேரை ட்ரா பண்ணுறோம்? n மைனஸ். ஓகேங்களா? இப்போது எத்தனைலேருந்து எத்தனை பேரை ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ கே அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் விமன்ஸ். ஓகேங்களா? இதில் n மைனஸ் கேங்கிறது எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப்லேருந்து விமன் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங். ஸ்மால் என்னங்கிறது எத்தனை பேரை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது 3. நெக்ஸ்ட் n மைனஸ் என்ன? கேபிட்டல் என்ன? டோட்டல் இருந்து நம்ம எத்தனை பேர் எடுக்கிறோம்? 3 பேர் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ். ஸோ டிவைட் பை n ஸ்கொயர் இன்ட்டு n மைனஸ் 1. n ஸ்கொயர் இன்ட்டு n மைனஸ் 1. கேயோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? 4 இன்ட்டு n minus k. என்னங்கிறது 10. 10 minus k அப்படிங்கிறது that is 6. ஸோ ஸ்மால் என்னங்கிறது நமக்கு தெரியும் 3 தெரியும் 3. நெக்ஸ்ட் கேபிட்டல் n இருந்து ஸ்மால் n. கேபிட்டல் n இருந்து ஸ்மால் n போயிடுச்சுன்னா 7. இஸ் டிவைட் பை n ஸ்கொயரோட வேல்யூ that is n 100. 10 அதாவது ஸ்கொயர் பண்ணும்போது 100. நெக்ஸ்ட் இது என்ன வரும்? 10 minus 1. 10 minus 1. ஓகேங்களா? இது சிம்ப்ளை பண்ணுங்க. ஃபர்தர் சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ். ஸோ நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 1 4s are 4. எத்தனை இருக்கும்? 25 4s are 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 6 இன்ட்டு 3 இன்ட்டு 7 டிவைட் பை 25 இன்ட்டு என்ன டேர்ம் இருக்கும்? 9. 25 இன்ட்டு 9. ஸோ என்ன எப்படி சிம்பிள் பண்ணிக்கலாம்? 1 3s are 3. 3 3s are. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 3s are 3. 2 3s are. 2 3s are 6. ஓகேங்களா? ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க. 2 இருக்கு, 7 இருக்கு. 2 7s are 14 டிவைட் பை 125 is 25. ஸோ அப்போ வேரியன்ஸோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? தட் இஸ் வேரியன்ஸ் இஸ் variance of the given problem is 14 divided by 25. இதுவே क्वेश्चनல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருந்தாங்க என்ன பண்ணுவோம்? அப்ப SD ன்னு கேட்டதா என்ன பண்ணிருக்கலாம்? root of 14 divided by 5 ன்னு எழுதிக்கலாம். ஏனா both side root எடுக்கறோம்ல, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும்போது root of 14 ஆயிடும், டினாமினேட்டர் 25 ங்கிறது 5 ஆயிடும். இப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருந்தாங்க. இதே क्वेश्चंसல இது வேரியன்ஸ் கேட்காம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருந்தாங்க அப்படினா இப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ என்னது? root of 14 divided by 5 ன்னு எழுதலாம். ஓகேங்களா? சொல்ல புரியுதா இல்லையா? சோ டோட்டலா நம்ம 10 applicants இருக்காங்க. ஓகேங்களா? அதுல நம்ம எத்தனை பேர் எடுக்க போறோம்? இஸ் ரேண்டமா 3 மெம்பர்ஸ் எடுக்க போறோம். அந்த 3 மெம்பர்ஸும் என்னது நம்ம எடுத்துக்க போறோம்? விமனா இருக்கும் ஆக்சுவலி. சோ அதுக்கான ப்ராபபிலிட்டி கைண்ட்ஸ் நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்ப மீனோட நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்றோம்? மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றோம். மீன் கால்குலேட் பண்ணிச்சு, நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணிச்சு. ஓகேங்களா? சோ ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கலாம்.
Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.